கபடியில் அதிக பாயிண்ட் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வணக்கம் மகளே, வாங்க பார்ப்போம். இதுக்காக மடக்கிடணும் மக்களே. நம்ம நண்பர்கள் வந்து அடிச்சிருவாங்க, நான் ஈஸியாக ஒரு பாயிண்ட் எடுக்கலாம். நெக்ஸ்ட் ரைடு இப்போ நம்ம பாட போகிறோம். இன்னொரு ரைடு பாடுறதுல எப்படி பாயிண்ட் எடுக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஆமாம் மக்களே, வாங்க பார்க்க. இப்படி பிடிச்சாங்கன்னா இப்படி கையை இப்படி எடுத்து விட்டுக்கிட்டு அவங்கள தூக்கி விட்டு போடுறது மக்களே. 1 பாயிண்ட். அதுக்கடுத்து இப்போ ஜம்ப் அப்படி அடிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு ஜம்ப்பு தாங்க மக்களே. இப்படி அவங்களை அடிக்க வரும்போது அப்படியே அவங்க முதல்ல கையை வச்சு தாண்டிடுற மக்களே. அதுக்கடுத்து ஹை ஜம்ப் எப்படின்னு பார்ப்போம். ஹை ஜம்ப் எப்படின்னு பார்க்க போகிற நண்பர்களே, வாங்க பார்ப்போம். இது மாதிரி தான் ஈஸியாக தப்பிச்சிடுவாங்க ஹை ஜம்ப்பு. ஓகேவா? இப்போ பெரிய ஹை ஜம்ப் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இப்போ இதை இடுப்பாக பிடிக்க போகிற மாதிரி போனீங்கன்னா ஈஸியாக தாண்டிடுவாங்க. ஓகேவா? இது தெரிஞ்சுக்கோங்க, நாங்கள் சும்மா சொல்லலை. ஒன் பாயிண்ட். அப்படியே பிடிச்சிட்டோம். அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சிச்சு மக்களே. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. நன்றி.